இன்று மார்கழி 6ஆம் நாள். பெரியாழ்வார் அரங்கனுக்கு தினமும் பூமாலை படைப்பதையே தம் வாழ்வில் லட்சியமாகக் கொண்டிருந்தார். அந்த பூக்களின் வாசனையை தான் நுகர்ந்துவிடக் கூடாது என்றும், தன் எச்சில் அந்த பூக்களில் பட்டுவிடக் கூடாது என்றும், மூக்கையும் வாயையும் மறைத்தாற்போல துணியை கட்டிக்கொண்டு பூக்களைப் பறித்து மாலை கட்டி அரங்கனுக்கு படைப்பார் பெரியாழ்வார். அப்படி மிகவும் தூய்மையை கடைபிடித்த பெரியாழ்வாருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. என்னவென்றால், பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலையை கண்கொட்டாமல் பார்த்து வந்த கோதைக்கு மாலையின் அழகு பெரிதும் கவர்ந்தது. இந்த மாலை இவ்வளவு அழகாக உள்ளதே, இந்த மாலையை சூடிக்கொள்ளும் பெருமாள் என்ன அழகாக தோற்றமளிப்பார் என்கிற எண்ணம் கோதையின் மனதில் தோன்றியது. மாலையின் புதுமை வாடிவிடுவதற்குள் அதை மனத்தோடு அழகு பார்க்க விரும்பினாள். தன்னையே பெருமாளாக உருவகப்படுத்தி அந்த பூமாலையை கையில் எடுத்து கழுத்தில் சூடி கண்ணாடி முன்னே மாலை சூடிய வண்ணமாய் கோதை நின்றாள். ஆனால் அந்த கண்ணாடியிலே பெருமாள் மாலை சூடி கோதையுடன் கள்ள சிரிப்பு சிரித்தாற்போல் தோற்றமளித்தார். பின்பு அந்த மாலையை கழற்றி பெரியாழ்வார் கோயிலுக்கு எடுத்துச் செல்லும் அந்த பூக்கடலையில் வைத்து விடுவாள் கோதை. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த அழகிய நிகழ்வு நடந்து வந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.